ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப நண்பன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் தூக்க சக்தி. நம்ம இப்போ வந்து நார்த் இந்தியா ரயிலில் வந்து மும்பை ஃபஸ்ட்டு ஸ்டேட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான் நம்ம போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஹரியர் ஃபோர்ட் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. அது நம்ம வந்து எப்படியோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது நம்மளால் பண்ண முடியும்ன்றதுக்காக நம்ம அது பண்ணி முடிச்சிட்டோம். நேற்று நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹரியர் ஃபோர்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அங்கே தான் நான் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணது. இப்போ நம்ம வந்து அந்த ஹரியர் ஃபோர்ட்லேருந்து இப்போ நம்ம போகிற இடம் குஜராத். இது பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 350 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இருங்க, எதுவும் பார்த்துக்கலாம். கீழே எதுவும் விட்டுருக்குன்னா எதுவும் இல்லை. பெட்ரோல் நேற்று வந்து பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹரியர் ஃபோர்ட்டுக்கு நம்ம வந்தோன்னே அது வண்டி யூட்டர்னே இல்லை இருக்கும். நம்ம வந்து அந்த ஹரியர் ஃபோர்ட்டுக்கு நம்ம போனோம்ல, அந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம போகிற வரைக்கும், அதாவது அந்த மகாராஷ்டிரா டு ஹரியர் ஃபோர்ட் வரைக்கும் பெட்ரோல் பங்க்கே இல்லைங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பெட்ரோல் பங்க் சரி நீங்கள் பெட்ரோல் போட்டுன்னு போயிடுங்க. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா 50 கிலோமீட்டர் பெட்ரோல் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா அது தப்பாக காட்டுது. அப்படியே இப்போ 350 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ தான் 450 கிலோமீட்டர் அதிகமாக காக்குதுடா. இதை நம்பி தான் நம்ம போகிறோம். மேப்பே இல்லைன்னா கஷ்டம் தான் நம்மளுக்கு. ஓகே நண்பாஸ், நம்ம போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹரியர் ஃபோர்ட் நம்ம மேலே ஏறிட்டு கீழே வரத்துக்குள்ளே ஐயோ ஏன் சொல்கிறீங்க, செம்மையாக பேக் பெயின் அவ்வளோ. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே ட்ராவல் பண்ணி திரும்ப அங்கே ஏறி திரும்ப வந்து தர்ஷனம் வீடியோ அதெல்லாம் எடிட் பண்ணலான்னு பார்த்தா முடியல. என்னடா இது ஆக்க மாட்டேங்குது. இங்கே ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பயங்கரம் ஏதோ பெருசாக ஒரு கோவில் இருக்குதுமா இங்கே பாருங்கள். இங்கே ஏதோ ஒரு கோவில் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியலையோ. சூப்பராக இருக்குதுல்ல மலை, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மலை இப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு கோவில் கூட இருக்குது இந்த இடத்துல. மார்னிங் போய் நல்லா இருக்குங்க. காலையில் எல்லாம் ஜாகிங் போய்க்கிறாங்க. ஐயோ, இது வேறு பட்டன் வர போட முடியல. ஓகே, போட்டாச்சு. நம்ம என்னதான் ஜாக்கெட் எல்லாம் போட்டால் கூட கோல்டு அப்படியே இருக்குது. எங்கே பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, எங்கே தங்கலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே தான் க்ளோஸ் ஆகிட்டுக்குது. யாருமே இல்லை போல். ஏதோ அங்கே நம்ம கேட்டுறதுக்கு அவங்க வந்து சரிப்பா மேனேஜரை கேட்குறேன்னு சொன்னேன். அவர் நல்ல மேனேஜர் போல். கேட்டு தச்சுனா ஓகே சொல்லிட்டாரு. சரியான்னு சொல்லிட்டு நான் தங்கிட்டோம். நான் காலைல அங்கே ஆட்டோ விட்டுவீங்க. ஜாகிங் போகிறாங்களா நாய் ஓட்டுறாங்களான்னு தெரியல. நம்ம சொன்னோன்னா நேற்று பார்த்திங்கன்னா அந்த ஹரியர் ஃபோர்ட் மேலே தான் நம்ம டென்ட்டு போடலாம்னு சொல்லிட்டு நம்மளும் முடிவு பண்ணோம். ஆனால் ஐயோ எதுக்கு நல்ல வேலை நம்ம வந்து டென்ட்டே போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து அந்த குரங்கு பண்ணுற வேலைங்க ஐயோ ஏன் சொல்கிறீங்க, மெதுவாக வந்து டக்குன்னு நம்ம மேலே பாஞ்சிருது. சைலண்ட்டாக தான் இருக்குது, டக்குன்னு நம்ம மேலே பாஞ்சிருது. அது வர அங்கே எங்கே டேஞ்சராக இருக்குதோ அந்த இடத்துல வந்துடுது. நேற்று வந்து எனக்கு அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஹரியர் ஃபோர்ட் டாப்பில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா அங்கே அந்த கீழே வந்து அந்த 80 டிகிரி செங்குத்தாக இருக்குதுல்ல, அங்கே அவ்வளோதான்.
அங்கே தான் செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. பட் எப்படியோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இருந்ததுனால அதை நம்ம ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குதுங்க. இருங்க, இந்த பக்கம் போட்டிடலாம். இந்த பக்கம் தான் ரோடு நல்லா இருக்கு. இந்த மாதிரி குதிச்சு போனால் அங்கே வண்டி தான் ஆஃப் ஆகும். அப்புறமா லைட் எதுக்கு? இன்றைக்கி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ட்ராவலிங் தான் இருப்போம். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜர்னி தான். ஏன்னா நம்ம 350 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். நாளைக்குலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நான் இன்னி வரைக்கும் மலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஹில்ஸ் ஏறி இருப்பேன். 7 மலைகள் நான் ஏறி இருப்பேன். அதில் வந்து ஏறினதுல டேஞ்சரான இதுதான். இதுக்கு மேலேயும் நம்ம ஏற வேண்டியதெல்லாம் இருக்குது, நிறைய பார்க்கலாம். நம்ம நேற்று டென்ட்டு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குரங்குங்கெல்லாம் அதை பிச்சு போட்டிருக்கோம் நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கும். இங்கே வந்தால் எல்லா பக்கம் ஹில்ஸாக தான் இருக்குது. நிறைய ஹில்ஸ் இருக்குங்க. ஒரே ஒரு ஹில்ஸ் இல்லை, நிறைய ஹில்ஸ் இருக்குங்க. ரோடு அங்கங்கே பேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டைப் வந்து நாசிக்லேருந்து அப்படியே குஜராத் நம்ம போகிறோம். கரெக்டாக காட்டுது நம்ம ஸ்பீடா மீட்டரும், அப்புறமா அந்த மேப்பில் இருக்கிற ஸ்பீடும். இப்போ 40 50 கரெக்டாக காடு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 10 நாளில் நம்ம மகாராஷ்டிரா முடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு அந்த வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போன ஃபஸ்ட்டு இடமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சிச்சு. வீடியோ எல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. இப்போ நினச்சா கூட அது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னடா நம்ம போனோம், அது ஃபஸ்ட் இடமே, அது ஒரு இம்பார்ட்டண்ட் இடமே, அது நான் எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். எல்லாம் வந்து எஸ்டி கார்டு கிராஷ் ஆனால போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணேன். அப்போவும் எத்தனை பேர் கடையிலலாம் கொடுத்து அது திரும்ப பேக்கப் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஃபைல் மட்டும் பேக்கப் எடுக்காமல் பழைய ஃபைலெல்லாம் பேக்கப் எடுத்து அது வரதுக்கே 270 GB ஆகிடுச்சு. அவங்ககிட்ட அவ்வளோ ஸ்பேஸ் இல்லைன்றாங்க, எஸ்டி கார்டும் அவ்வளோ இல்லைன்றாங்க. என்ன பண்ணுறது தெரில. அதனால் நம்ம வீட்டுக்கு போய் தான் அது பேக்கப் எடுக்கணும். எங்கன்னா ஒரு கடையில் கொடுத்து அப்போ கூட நம்ம அங்கே போய் அது எடுக்கிறதுக்குள்ளே அது இருக்குமான்னு தெரில. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் அதிகமாகிட்டு இருக்கும். ஒரு 2000 GB மேலே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு டிவி மேலே வேணாம். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே பாஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாசிக் ஹைவேல இப்போ நம்ம போயினுக்கிறோம். இங்கே பாருங்களேன், வர்ற மாதிரியா இருக்குது இங்கெல்லாம். அதாவது இந்த 2 மலைக்கு நடுவில் இப்போ போனால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னமும் வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபாகெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே அவ்வளோலாம் இருக்குது. இது இல்லாமல் இப்போ போகிறது வந்து ஒரு மாதிரியா என்னது பொட்டல் காடு மாதிரி இருக்குது. ரொம்ப லாங் போக வேண்டியது இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுற்றி மலைங்களாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே ரொம்ப டவுனாக போதான் ரோடு. இந்த ரோடு சிங்கிள் ரோடு, ஆனால் நல்லா இருக்குல்ல. சொல்லுங்க, செம்மையாக இருக்குது இந்த ரோடு. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே 5-6 மணிக்கு வண்டி எடுத்தோம். ஆனால் இன்னும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமல் இன்னும் சுற்றிங்கிறோம். கடைகள் இந்த இடத்துல இருக்குமான்றதே டவுட்டு. ஓ
வாட் இஸ் திஸ் மேன். நம்ம இப்போ வந்து குஜராத்தில் வந்து இடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போது நம்மளோட ட்ராவலே வந்து ரொம்ப லாங்காக சுற்றுறது எனக்கு தெரிஞ்சு குஜராத்தாக தான் இருக்கும். ஏன்னா குஜராத்தில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ஒரு ஜிக்ஸாக் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி இருக்குது. ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது குஜராத்தில் நம்ம போகிற லொக்கேஷன்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துருவோம். அங்கே ஒரு 9 நாள் 9 to 10 days அங்கே வந்து நம்மளோட ட்ராவலாக இருக்க போகுது. ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் தான் அதிகமாக இருக்குது. அங்கங்கே போர் போட்டுக்கிறாங்களே, போராக தண்ணியாக தெரியல. இங்கே இந்த கிரேப் தோட்டங்கள்லாம் இருக்காமா, திராட்சை பழம் தோட்டம். இவங்க வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர், எனக்கு தெரிஞ்சு என் வண்டி இந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்தே வண்டி போகுது நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கருங்க பாருங்க. இப்போ தான் அங்கே போட்டால் திரும்ப இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். டேயில் ஓகே, நைட்லலாம் ஸ்பீடு வந்து என்ன ஆகுறது இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் இப்போ தான் ட்ராவலே பண்ணியிருக்கோம் 8 மணிக்கு. 50 கிலோமீட்டருக்கு 3 hour ஆகிருக்குது. மகாராஷ்டிராவோட பஸ்ஸுங்க இங்கே போய்ங்குது. லோக்கலில் ஒரு மாதிரி பஸ்ஸுங்க இருக்குது, அதே ஒரு சிட்டியில் ஒரு மாதிரி பஸ்ஸுங்க இருக்குது. என்ன பண்ணுறாங்க இங்கே? ஓ, இதுதான் வீடியோ போல் எங்களுக்கு. இங்கே தங்கி இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க இருக்குது. எல்லாம் ஆக்சிடென்டான வண்டிங்க போல். இது இல்லாமல் இப்போ நம்ம போகிறோட கூட நம்ம மோதிஜி ஊர், அவர் பிறந்த வந்த ஊர் மட்டும் நல்லா டெவலப் பண்ணிடுது. ஏன்னா அது நார்த்தில் வந்து ஒரு ஸ்டேட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குது, இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னா அது குஜராத் தான். ஏன்னா அது வந்து நமக்கு மோதிஜி பிறந்த ஊர் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஸ்டேடியமான நரேந்திர மோடி ஸ்டேடியமும் அங்கே தான் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது குஜராத்தில். ஏதோ ஒரு இப்போ தான் வந்து ஒரு வில்லேஜ்க்கே வந்திருக்கோம். அங்கே பார்த்தாலும் பாவ பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸு. இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்றவங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கடைங்க ஓப்பன் பண்ணால் சாயங்காலம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சாயங்காலம் இல்லைன்னா மத்தியானம் மட்டும்தான் இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கடைங்களை. ஜிலேபி, ஸ்வீட்ஸு எல்லாமே. அங்கே இட்லி வடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், கடை ஓப்பன் ஆகிக்குது. ஆனால் இங்கே வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க, கடை ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாம். அவங்க வந்து கடை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே இருக்கிறாங்க, ஆனால் கேட்டால் அங்கே இல்லைன்றாங்க. என்ன சொல்கிறது, ஒன்று ஐட்டம் இருந்தால் கடை ஓப்பன் பண்ணோம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்புறம் கேட்டால் இல்லைன்றாங்க. என்னத்தை சொல்கிறது உங்களுக்கு? இங்கே இருக்குது பாருங்கள், இட்லி, தோசை, வடை. இவ்வளோ நேரம் கழித்து 4 hour 5 hour கழித்து இங்கே வந்து சாப்பிடணுமா? அது வடை வரலாம் பயங்கரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஐயோ, நம்மளுக்கு இது விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே செட் ஆகாது. ஒன்று இட்லி, வடை, தோசை, இது விட்டால் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகாது. சரி, இங்கே சாப்பிட்ருவோம். சாவி பாறை மறந்து சாவி இருக்குது. ஓகே, இட்லி என்ன பை? இட்லி என்ன டைம் ஆகுங்க? ஓகே,
இவங்களுக்கெல்லாம் என்னதான் சொல்கிறது தெரில. ஆனால் 8:30 மணி 9 மணி ஆனால் கூட இன்னும் எதுவும் பண்ணாமல் இருப்பீங்களா இங்கே? ஆனால் எங்கள் ஊரெல்லாம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவங்க நிறைய கடைங்க காலையிலே இப்படி பண்ணுறானுங்க. நேற்று நைட்டும் இப்படியே பண்ணுறானுங்க. கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணிடுறானுங்க. ஆனால் பார்த்தா இங்கே இன்னும் ஆகலை, நாளைக்கு ஆள் இல்லை, ஒரு இது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுறானுங்க. எடுத்துமா காலை. ஐயோ ஃபோன் கீழே வந்துச்சு. அப்போ சாமி, ஃபோன் இல்லைன்னா முடிஞ்சு போயிட்டுருக்கோங்க. சரி, இன்னும் இதுக்கு வேறு எங்கே பண்ணுமோ? நம்ம ஊர்லலாம் ஒரு காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் 7 o'clock அப்படியே ரெடியாக இருக்கும். அப்படியே ஆவி பறக்கிற மாதிரி பறந்து இருக்கும். தோசை, இட்லி, வடை, ஆம்லெட்டு, கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூடாக எடுத்து டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஆறுனா தான் சாப்பிட்ணும். ஒன்று ஆறுனா சாப்பிட்ணும், இல்லைன்னா ஆல்ரெடி எப்போ பண்ணி வச்சு தான் சாப்பிட்ணும். அப்படி தான் இருக்குது. அவருக்கு இங்கே கூட கேட்டால் கூட அதான் சொல்ல வரானுங்க, இன்னும் ஆகலான்னு சொல்ல வரானுங்க. என்னத்த சொல்கிறது? இங்கே ஒன்று இருக்குமா? இங்கே இல்லை. இங்கே வரும் ஜிலேபிங்க, ஜிலேபி, அப்புறம் ஸ்வீட்ஸு, நீங்களும் இங்கே சாப்பாடு தேடி சாப்பிட்றதே லேட் ஆகிடுது கல்யாணம் தர்ஷனம். ஆனால் டீ ரொம்ப நல்லா இருக்குது அங்கங்கே. இங்கே இந்த டீ பண்ணுறாங்களா, இஞ்சி டீ நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளதில் ஒரு கிளாஸ் கொடுத்தா அதில் வந்து அரை கிளாஸ் தான் இங்கே கொடுப்பாங்க. ஒரு கிளாஸில் அரை கிளாஸு, சின்ன கிளாஸாக இருக்கும். ஆனால் டீ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால 2 கிளாஸ் குடிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு 20 rupees. 2 கிளாஸ் கொடுத்தா தான் குடிச்ச மாதிரியே இருக்கும். இன்னும் இது வண்டி எப்படி இருக்குது? விவசாயம், அக்ரிகல்ச்சர் இங்கே யூஸ் பண்ணுற ஒரு வண்டி. எவ்வளோ பெருசு டயரு! அந்த டயரே வந்து என்னோட உயரத்துக்கு இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த டயரு. இப்போ ஒரு 100 பேர் பண்ணுற வேலை அந்த ஒரு மிஷின் பண்ணோம், அவ்வளோதான். அப்போது 100 பேருக்கான வேலை பறி போய் விட்டது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் இப்போது இந்த ரோபோக்கு வந்துங்குது. நம்ம எல்லாமே வந்து இப்போது ஆச்சரியம் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் ரோபோ வந்து என்னது இது லொக்கேஷன் எங்கன்னா மாறி போய்க்கிறோமா? 282 கிலோமீட்டரா? கரெக்டாக தான் போகிறோமா? ஆனால் கொஞ்சம் எங்கன்னா மிஸ் ஆகி போயிட்டா கூட இப்படி போகணும். ரோடு வேறு ஒரு மாதிரி பாம்பு மாதிரி போய்ங்குது எல்லா ரோடுங்களும். இப்போ வேறு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வர ரோபோ வர கூட்டின்னு வந்து வச்சுங்கிறானுங்க. எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. எது நடந்தாலும் கண்டிப்பாக நல்லதாக வந்து நடக்காது. அப்படியே அது சந்தோஷம் நல்லதுன்னா அந்த முதலாளிக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் காசு வந்து சேவ் பண்ணிக்க முடியும், காசு அதிகம் சம்பாதிக்கவும் முடியும். மித்தபடி வேறு யாரும் இல்லை. இங்கே கிரேப்ஸ் தோட்டம் அதிகமாக இருக்குங்க இங்கே. அதெல்லாம் கிரேப்ஸ் எல்லாம் சேலிங்.
இங்கே இந்த மாதிரி ஃபார்மிங் வச்சு இவங்களே கிரேப்ஸு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக எல்லாமே இது இந்த மாதிரி ஒரு கூடை மாதிரி போட்டு இவங்களே வளர்த்துங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது திராட்சை தோட்டம். உள்ள நோஞ்சா பயங்கரமாக சாப்பிட்லாம் போல். இங்கே இருக்குது, யாரும் வேலியெல்லாம் போடல, பட் எதுவுமே விடல. இங்கும் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எதுனா கரண்ட் ஒயர் கொடுத்துருப்பானுங்க. அப்புறம் நம்ம யார் அப்புறம் போய் கால் வச்சு ஷாக் அடித்து கருகி அதனால தான் அதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கே ஸ்ட்ராபெரி வழிதா, இங்கே ஸ்ட்ராபெரி எல்லாம் சேல் பண்ணிக்கிறாங்க. திராட்சை அடுத்து ஸ்ட்ராபெரி ஆல்சோ இயர் சேலிங்ஸ். ஆனால் இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த சின்ன டொமேட்டோ வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெரி கூட விற்கிறாங்க இங்கே. இங்கெல்லாம் ஹில் ஸ்டேஷன் வர்ற மாதிரி அப்படி இருக்குது. ஒன்று நம்ம போகிற வழி ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்குது. இங்கே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சும்மா நர்சலாக இருக்குது லொக்கேஷனு. எல்லாம் தரட்டுமா, இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க, இங்கே பாருங்க, நீ கொஞ்சம் பாருங்க இங்கே எப்படி இருக்குது. இங்கே தானே வீடியோ நான் எடுக்கிறேன்னு என்னோடு போகலாமா கண்ணோடு. வண்டி தான் ஆஃப் ஆயிடுச்சு, நான் மெதுக்கிறேன் போல. உனால தேடி போனே போனா தேவதாசாவ அடனட்ட சொன்ன பின்னாடி போகாது. ஒத்திக்கண்ணா மனசைய கொஞ்சம் தேத்திக்கண்ணா. வாட்டர் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கன்னு வளர்க்குங்கண்ணா, நம்ம சாங்கன்னு கேளுங்கண்ணா. நான் ரொம்ப ஃபீலிங்கண்ணா. லைஃபுங்க போட்டுங்கண்ணா, சேஃப்டியாக ஓட்டுங்கண்ணா. லவ் ஒன்று கற்றுல சேத்துல செக்கிடுண்ணா. லவ் பார்த்ததுனா எஸ்கேப் ஆகிடுவா. செக்குதுண்ணா ஐயா அடிச்சு போகல கண்ணு கண்ணு அது அழிய போகல போதில் அப்பவே சுட்டவன் இருந்துக்க மாட்டேன்னா. ஊத்திக்கண்ணா மனசு தேத்திக்கண்ணா. கொட்டுதுக்கு கட்டுங்கண்ணா. இதான் மொழிடா இது. இங்கிலீஷில் உங்களுக்கு நல்லா இருக்கும் போல. இது டோலெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. இங்கே டோலே இல்லை, ஆனால் இங்கே காசு கேட்டுங்கிறாங்களே. இவ்வளோ செக் போஸ்ட் மாதிரி உருவாக்கி கேட்டுங்கிறாங்களோ. போலீஸ்கார்கள் நிற்கிறார்கள். என்ன ஒரு ரைமிங்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தி மொழியில் இருக்குது. ஹிந்தி குஜராத்தி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆனால் இங்கிலீஷ் மட்டும் எழுதவே இல்லை பாருங்களேன். எங்கள் ஒரு பக்கம் கேரளா ரெஸ்டாரண்ட்டு, கேரளாலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அறாமறை அங்கிள் நீங்கள். இந்தியா படிக்க வராது, இதில் வேறு குஜராத்தியில் போட்டால் எப்படி படிக்க முடியும்? என்னன்றது கேட்டாவே புரிய. அதாவது ஹிந்தியில் கொஞ்சம் பேசி இங்கிலீஷ் ரெண்டு கலந்து பேசினாவே தெரிய மாட்டேங்குது. இல்லை நம்ம குஜராத்தியில் பேசினா புரியுமோ என்ன? குஜராத் யார் கால்ட் ஆஃப் ராத்து. மோதி அங்கிள், மோதிஜி. ஓ லேக், ஓ சூப்பர் மேன். வர்ற மாதிரி லேக் நல்லா இருக்குல்ல. ஓ போட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்க.
கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கய்யா. ஐயா என்னடா கண்ணுக்குள்ள விழுந்துட்டு எடுத்துட்டு ரொம்பவே இது ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குதுல்ல. இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குஜராத் அப்புறம் சூரட் ஹைவேல தான் இப்போ நம்ம போய்க்கிறோம். ஆனால் ஃபுல்லாக கொஞ்சம் காட் செக்ஷனாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஹீல்ஸ் மேலே இருந்தால் இப்போ கீழே இறங்கிக்கிறோம். ஆனால் இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்கும்போது மழை டைம்லலாம் சும்மா சீனிக்கு சும்மா வர்ற மாதிரியாக இருக்கும். இங்கே ஹிந்திலையும் அப்புறம் குஜராத்லேயும் எழுதிக்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் இங்கே வரும். இவங்கெல்லாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் அப்படி தான் எழுதி வச்சுக்கிறாங்க. தவிர்த்து ஏன் உங்கள் ஊருக்கு ஏன் உங்கள் ஊருங்களுக்கு வேறு யாரும் வரவே மாட்டாங்களே? நிறைய ஊருக்காரங்க வருவாங்களே. அப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எழுதணும்ல. என்ன சொல்கிறது? பயங்கரமான வளைவாக இருக்குது. ஓ கல்லுங்கெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிறீங்க. ஐயோ மலையெல்லாம் குடைச்சி பேத்து பண்ணி வச்சுருக்காங்க. மலைக்கு கீழே போய்கின்றோம். நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். கோ ஸ்லோலி ஆக்சிடென்ட் சொன்னாமா. இது செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. மார்னிங்லேயே வந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஃபாகியாக இருந்திருக்கும். ஓ எனக்கு வீக்கு டர்னிங்கு. உன்னால பாட்டு போட்டு காலம் போட்டு காலம் கட்டாகமே. ஓ லாங் கட்ட அட்ரா லாங் கட்ட அட்ரா ரைட்டா இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு 10 கிலோமீட்டருக்கு பெட்ரோலே போட வேண்டாம் போல். அதே நீட்டாக மெதுவாக போயினே இருக்கும். ஒரு நீங்கள் பிரேக் முடித்தா மட்டும் போதும். சும்மா சல்லுன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் மேலே ஏறும்போது தான் பெட்ரோல் அதிகமாக குடிக்கும். ராஜஸ்தான் ஏதோ போய்க்குது குஜராத்துக்கு. இப்போ 50 ஸ்பீடில் போய்க்குது வண்டி. நீங்கள் பாருங்களேன் 50 ஸ்பீடில் போய்க்குது. யார் அங்கே போலீஸ்காரா இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினைக்கிறேன். அவ்வளோதான் டோன் நினைக்கிறேன். இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சும்மா வந்திருப்பேன். பென் சிட்டி 101 கிலோமீட்டரில். என்ன இது மொழி? அதாவது இந்தியன்னா மேலே கோடு போட்டு அப்படி எழுதியிருப்பாங்க. குஜராத்தியன்னா மேலே கோடு போட்டாமல் எழுதுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓட்டில் கேமராங்கெல்லாம் நல்லா பெருசாக வச்சுக்கிறீங்களே. போலீஸுங்க ஒரு அதிகமாக இருக்காங்களே. செக்கிங்கு டாக்குமெண்ட்ஸு அவ்வளோதான். அங்கே ஆஃப் பண்ணால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். செக் போஸ்ட் வரைக்கும் சும்மா பெட்ரோல் இல்லை 9. இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் மொத்தம் போலீஸ் செக்கிங்கில் இருக்காங்க இந்த இடத்துல. க்ரீனாக இருந்து எல்லோவாக ஆகிட்டு கலருங்க. நிறைய பேர் கட்டட வேலைக்கு தான் போகிறாங்க. கட்டடம் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரிங் ஃபார்மிங். இப்போ கண்ணிலலாம் டஸ்ட்டு பயங்கரமான டஸ்ட்டு. உதேஷ் ரெஸ்டாரண்ட். இன்னும் நம்ம போகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? எவ்வளோ கிலோமீட்டரில் நம்ம இப்போ ரீச் ஆகிருக்கோம்? 235 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் நம்ம வந்திருக்குறோம்? 115 கிலோமீட்ரு. 10:30 மணி ஆச்சு. இன்னும் போய்க்கிறோம் நம்ம. இன்றைக்கி ஒரு 6 மணி ஆகிடும். 6 மணிக்கு போய் திரும்ப நம்ம அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டென்ட் ஹவுஸ் வேறு அங்கே பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டாக கட்டணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக கட்டணும்னு அவசியமே இல்லை. அங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக செம்மையாக இருக்குல்ல வீடு. சும்மா இப்படி போட்டு இப்படி ஒரு கூரை கீழே ஒரு வீடு, அவ்வளோதான். இங்கே ஸ்ட்ரைட்டு சூப்பராக இருக்குது.
அம்பிகா வில்லாஸ். ஓ வில்லாஸ் அது. எனக்கு மரங்கள் அனைத்து காஞ்சி போயிருக்குது, காஞ்சி போய் விட்டது. திரும்ப இது வந்து பூக்கிறதுக்கு 8-9 மாதம் மேலே காமா. இப்போ வேறு நியூஸில் வேறு பெங்களூரில் வர தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தண்ணி பிரச்சனைகள் அங்கெல்லாம் தண்ணி பிரச்சனையே வராது. அதாவது தண்ணிக்கே பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் என்னன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்கத்தில் டேமுங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே டேம் வேணும்னா 90 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி தான் இருக்குது தவிர்த்து பெங்களூர் பக்கத்தில் டேமே இல்லை. தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு போருங்க போட்டு தண்ணி எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தண்ணி இல்லை. ஏன்னா எல்லாம் ரோடு போட்டால் தண்ணி எப்படி கீழே போகும், அண்டர் கிரவுண்டு தண்ணியும் போகாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி கொஞ்சம், அங்கே மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அது வேறு இன்னும் வெயிலுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா இன்னும் 6 மாதத்துக்கு என்ன ஆக போதோ தெரில. அங்கே மட்டும் இல்லை, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் சென்னைக்கு ஆக போகுது. ஏன்னா காவேரி நம்பி தான் அங்கே இருந்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, தண்ணி எங்களுக்கே இல்லை, ஃபஸ்ட்டே தண்ணி கொடுக்குறதில்ல. ஆனால் அது எப்போ பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வரும். அது எதுக்குன்னா அப்போ வந்து அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணல, அதனால் அப்போ பிரச்சனை வந்துச்சு. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுல, அதனால் இப்போ அதை விட்டாங்க. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள். தண்ணி எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி உங்களுக்கு தரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரச்சனை பூகம்பமாக வெடிக்க போகுது. இது இல்லாமல் இப்போ நிறைய அங்கே ரூல்ஸுங்கெல்லாம் போட்டுக்கிறாங்களாம். சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிக்கு வர லீவ் கொடுத்துருக்குறாங்க. 1 2வது ஸ்கூலுங்க இருக்காது, காலேஜுங்கெல்லாம் இருக்காது. அப்புறமா கார் வாஷிங்கு, பைக் வாஷிங்கு, ரிப்பேரிங்கு அதுவும் இருக்காது. பயங்கரமாக பிரச்சனைகள் வரப்போகுது, நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது. எப்படி சர்வே பண்ணுறாங்களோ தெரியலையே. அதுதான் இந்த ஹைடெக் சொல்லிட்டு அந்த இது மட்டும் கட்டிட்டா போதுமா? தண்ணி சேகரிக்க எதனா பண்ணோம் இல்லையா? பெங்களூர் மட்டும் இல்லை, சென்னைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இருக்கிற ஏரிங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட்டுங்கெலாம் கட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் குளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சு, சரி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை கதறுவாங்க. அதனால லேண்டோ ஃப்ளாட்டோ வாங்கும்போது இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வாங்கினா நம்ம தப்பிச்சுக்கணும். ஏரியா இடத்துல நம்ம வீடு கட்டினா முடிஞ்சு போச்சு, அதோட நம்ம கதை. நம்ம வந்து அந்த வீடு வாங்குறதுக்கு ₹1 நம்ம கஷ்டப்பட்டு கடன் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வீடுங்களை வாங்கியிருப்போம். எவ்வளோ டர்னு, எப்பா எவ்வளோ டர்னிங்கு. இன்னும் போக போக ஒரு மாதிரி காடாக போய்ங்குது. பாருங்களா, ஃபுல்லாகவே காடு போல். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே காடு செக்ஷன் போல், ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 250 கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்கும் போல். பெட்ரோல் ஆஃப் டேங்க் இருக்குது, பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம் வரப்போகுது. தண்ணி ஒன்று மட்டும் இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஊரில் என்ன தான் வந்து நல்ல பில்டிங்கு, கம்பெனிங்க எவ்வளோ இருந்தாலும் ஆகட்டும், தண்ணி ஒன்று இல்லைன்னா அதோட எல்லாம் வேஸ்ட் தாங்க. அங்கே என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். இது இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்க ஊர் விட்டு கூட போய்ங்கிறாங்களாம். என்ன நடக்க போதோ தெரியலையே. நம்ம ஊருக்கும் இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு, நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை, இப்போது இந்த பிரச்சனை வந்துச்சா அதோட முடிஞ்சு போச்சு. பட் அதெல்லாம் வேண்டாம், கிரேப்ஸை சாப்பிடலாம். அதனால இங்கே வந்து கிரேப்ஸுங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கே எங்கன்னா போகும்போது பார்க்கலாம் இந்த ஒரு கிரேப்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்குதுன்றதை
இங்கே நம்ம பார்ப்போம் டோல்கேட் 1 கிலோமீட்டரில் இருக்கா. வெங்காயம் எல்லாம் சாப்பிட முடியாது. கிரேப்ஸ் எங்கன்னா விற்கிதான். ஆனால் அங்கேருந்து வரும்போது நிறைய பார்த்தோம். ஆனால் அங்கெல்லாம் கிரேப்ஸு வெங்காயம் சின்ன சின்ன ஒரு இதில் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு 5 kg இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து எங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்ச மாதிரி இருக்குது தவிர்த்து உண்மையிலே அங்கே மழை இருக்கிற மாதிரியே தெரில. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ எதனா பிடிச்சா பிளர்ராக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது மழை தான். இந்த கேமரா பார்க்குறதா இல்லைன்னா இங்கே வண்டியை பார்க்குறதான்னு தெரியல. கேமரா வேறு ஃபுல்லாக மூடிக்குது. ஐயோ இங்கே கிரேப்ஸ் வச்சுருக்கோம். இங்கே ஓகே இங்கே வாங்கியிருக்கோம். இங்கே எல்லா மாதிரி 2 கிரேப்ஸ் இருக்குது. இங்கே வாங்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ். ஐயோ நான் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். कितना भाई ग्रेप्स? कितना रुपये ये 60 रुपये kg. ये 60 rupees, 70 rupees, हाँ 110 rupees. ये का सेम डिफरेंट हाँ, सेम ये सेम डिफरेंट अलग अलग है. एक ये हाँ वो अलग है. Different. கிண ஈட் ஒன்று நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது அப்புறமா இது சோனம்மு தாம்சன்னு ஃப்ளேமு என்ன பேர் ஒரு மாதிரி ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது ஃப்ளேமு தாம்சன். இது 2 நம்ம வாங்கிட்டோம். 50 ருபீஸு. இன்றைக்கி மார்னிங் நம்மளுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி எல்லா பக்கம் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த எனர்ஜியாக கூட நம்ம சாப்பிட்லாம். சரி இது எங்கன்னா ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் எங்கே வண்டி இடமே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக ஆகிட்டுக்குது இடமே. ஓகே ஓகே நண்பா போகலாம். சாவி எங்கே வச்சு? ஓகே இங்கே இருக்கு. அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் ஈட் திராட்சைப்பழம். எங்கன்னா ஒரு பக்கம் வந்து மரத்துக்கு கீழே நீட்டாக உக்காந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். எங்கன்னா ஒரு பக்கம் நிழலுக்கு கீழே மரத்துக்கு கீழே உக்காந்து சாப்பிட்றதே அது ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு எப்பவுமே ஆகட்டும் சாப்பாடாகட்டும் என்ன சாப்பிட்டாலும் மரத்துக்கு கீழே சாப்பிட்டா அது அந்த காற்றுக்கு நிழலுக்கு வர்ற மாதிரியே இருக்கும். ஜியோ ஃபோன் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க் ஓன் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ₹1 கம்மியாகிடுச்சாமா பெட்ரோல். ஏற்றுறது நீங்கள் இறக்குறது நீங்கள் தான். எங்கே ஒரு பக்கம் நல்லா ஒரு பெரிய மரமாக பார்க்கணும். வண்டி சார்ஜ் போட்டாச்சு. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா அது 2 வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளேமு அப்புறமா வாயில் டக்குன்னு வரவே போட்டுருது. சரி ஓகே அந்த க்ரீனு ரெட்டு 2 மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ₹50 1/2 kg போதும். எல்லாம் ஏக்கராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இது தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பன்னீர் திராட்சைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விற்பாங்க. சென்னையில் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெட்ரோல் பங்க்கு நல்லா இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு காலி இடத்துல
சும்மா அப்படி போட்ட மாதிரி செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துல தூங்கணும், நல்லாயிருக்கும் தூங்குறதுல. ஏன்னா வண்டியை பார்க் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கேன். இப்போ தான் ஃபார்மிங்கே பண்ணிக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாக மரம் பெருசாக இருக்குது. கடை எதனா இருக்கா? எந்த கடையும் இல்லை. ஓகே நண்பா, இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் கிரேப்ஸ். இதே இடம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த மரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அங்கிள். அப்படி கொஞ்ச நேரம் வண்டி அப்படி கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா. இல்லை, இங்கே ஒரு மாதிரி நிழலாக இருக்குது. இங்கே வேண்டாம், இங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் வெயில் அடிச்சுங்குது. இங்கே 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 நல்லா இருக்கு. ஓகே நண்பா, இங்கே நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஓகே நண்பா, நம்ம இப்போ வந்து கிரேப் சாப்பிட்ற நேரம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற நேரம். ஆனால் இது கொஞ்சம் வாஷ் பண்ணோம். தண்ணி அங்கே கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது கரெக்டான டைமில். இப்போ அங்கே நம்ம வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுவோம்.